ஹாய். நிறைய எக்ஸசைசஸ் நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த ரிஸ்ட்டுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கவங்க கூட பண்ணலாங்க. ரிஸ்ட்டு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறவங்க இல்லை இங்கே பெயின் இருக்கிறவங்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். கை எப்படி இப்படி தலகாணி வச்சுருக்கேன் நான் கம்ஃபர்ட்டுக்காக. இதை வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்ட்டு பூரா கீழே வச்சுட்டு திருப்பி கொண்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் எக்ஸசைஸ், இந்த கை இருக்கு இல்லையா, இதை இப்படி கீழே வச்சுருங்க. இதை கீழே வச்சுட்டு இந்த ஹோல்ட் பண்ணிட்டு 5 விரலையும் உள்ளே சேர்த்து திருப்பி வெளில கொண்டு போங்க. இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க இந்த சைடுக்கு. இது நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கையை வச்சுட்டு கீழே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல திருப்ப டைட் பண்ணி லூஸ் பண்ணுங்க. இது 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரோலர் இருந்ததுன்னா அதை எடுத்துங்க. இல்லை வாட்டர் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த கை சப்போர்ட் கை கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் கையை வச்சுட்டு இது மேலே கீழே மேலே கீழே. இது வந்து 2 கையும் இப்போ வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது. அப்புறமா இது 10 டைம்ஸ் இந்த கவுண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி பேலன்சிங் இந்த பக்கம் இந்த பாருங்கள் எப்படி ரிஸ்ட் மூவ் ஆகுதுன்ட்டு. இது நீங்கள் எல்போ பிளான் பண்ண எல்போ மேலே எல்போ வச்சுருங்க. கை மேலே வச்சுட்டு இது பண்ணுங்கள். இந்த மூமெண்ட்டு உங்களுக்கு வெரி எஃபெக்டிவ். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்யலாம். இது ரிஸ்ட்டுக்கு நல்ல எக்ஸசைஸ். ஸோ அதே மாதிரி இந்த கைக்கு இதை சொன்னேன் இல்லையா, இது இப்படி இதைத்தான் நான் முதல்ல பண்ணினேன். இதையே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ். அப்புறம் இதை வச்சுட்டு தென் 2 கை இருக்கு இல்லையா, 2 கையும் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் பூரா கொண்டு போயிட்டு திருப்ப ரிஸ்ட்டை கீழே கொண்டு வாங்க. பூரா மேலே கொண்டு போங்க, ரிஸ்ட்டை கீழே கொண்டு வாங்க. இது ரிஸ்ட்டுக்கு நல்ல ஆக்டிவிட்டி கொடுக்கும். அதே மாதிரி இந்த கையை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் ஆப்போசிட் சைடில் 10 டைம்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே. அதுக்கப்புறமா கை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இதை அழுத்தி பிடிச்சி நிறுத்தினீங்கன்னா இந்த மேலே பூரா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி விரல்கள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கட்டை விரல் விட்டுறாதீங்க வெளியில். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்துங்க. இதுவுமே ரிஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கைக்கு பூரா கீழே அழுத்தி நிறுத்துங்க. 10 கவுண்ட்ஸ் மேலே பூரன் கொண்டு போயிடுங்க. இதெல்லாம் ரிஸ்ட்டுக்கு நல்ல ஆக்டிவிட்டி கொடுக்கும். அதே மாதிரி பால் இருந்ததுன்னா ஸ்மைலி பால் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா கையை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ரிஸ்ட்டுக்கு நல்ல ஆக்டிவிட்டி. இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதை செய்யலாம். ஞாபகம் இருக்கலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப கூட நீங்கள் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங் ஆகிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.